வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னேன்னா, கதம்ப சாம்பார். ஜென்ரலி வருஷப்பிறப்பு அன்றைக்கி சாம்பார் ஆர் மோர் குழம்பு அந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம அதில் கதம்ப சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னெல்லாம் காய் யூஸ் பண்ணுறேன்றது காய் அப்புறமா காமிக்கிறேன். அதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கணும். அந்த பொடி மட்டும் முன்னாடி நம்ம இப்போ ரெடி பண்ணிடலாம். 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். மூணு ஸ்பூன் தனியா போட்டிருக்கேன். ஒன்றரை ஸ்பூன் கிட்ட கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். மிளகாத்தூள் உங்கள் காரம். ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட மிளகு போடுறேன். இதை வறுத்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பும் போடுறேன். இது ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி வறுப்பட்டதுக்கு அப்புறமா இதில் ஜீரகம் 1/2 ஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன், ஏன்னா அது ரொம்ப கருகி போயிடக்கூடாது ஜீரகம்லாம். இந்த ஸ்டேஜில் தேங்காய் திருகலையும் இதில் போட்டுக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. இதை நம்ம ஆறின அப்புறம் பொடி பண்ணலாம். இப்போ சத்துக்கு இறக்கி வச்சுடுறேன். இதை கொஞ்சமாக ஒரு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். அந்த எண்ணெயில் இந்த கரிகாலாம் ஒரு பெரட்டிட்டு அப்புறம் புளி ஜலம் விடலாம். ஒரே ஒரு தக்காளி போடுறேன். முருங்கைக்காய் போடுறேன். மாங்காய், வெள்ளை பூசணிக்காய், குடமிளகா, மஞ்சள் பூசணிக்காய், பரங்கிக்காய், கத்திரிக்காய், கேரட். இதெல்லாம் உங்கள் சௌகரியம். உங்களுக்கு எவ்வளோ காய் வேணுமோ இந்த மாதிரி போட்டுக்கலாம். இன்னும் கூட இதில் அவரைக்காய் சேர்க்குறேன்லாம் சேர்க்கலாம். உங்கள் சௌகரியம், உங்களுக்கு என்ன காய் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லை எங்களுக்கு தர்ப்பண நாள் நாங்கள் முருங்கைக்காய் சாப்பிட மாட்டோம், கத்திரிக்காய் சாப்பிட மாட்டோம்னு சொல்கிறவோ அதை 2 எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது இன்னும் வேறு ஏதாவது கறிக்காய், அவரைக்காய் போடலாம், பீன்ஸ் போடலாம். அந்த மாதிரி எதாவது சேர்த்துக்கிறேன்னாலும் சேர்த்துக்கோங்க. இந்த காய்க்கு மட்டும் தேவையான உப்பு இப்போ போடலாம். மஞ்சப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். இதில் இப்போது தண்ணியை விட்டு வேக விட்டுடலாம். அப்புறமா புளி ஜலத்தை ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். கரிகா வெந்ததுக்கு அப்புறமா இந்த புளியை விடலாம். 10 நிமிஷம் இது வேகட்டும், அப்புறம் பார்க்கலாம். இதெல்லாம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கரிகாலாம் 3/4 வேக்காடு கிட்ட வெந்தாச்சுன்னா இதில் இந்த பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை விட்டுடுறேன்.
சாம்பாருக்கு தேவையான பெருங்காய பொடி, கருவேப்பிலை, இப்போது ஃபுல்லாக சாம்பாருக்கும் தேவையான உப்பையும் போட்டுடலாம். இதோட இது கொதிக்கட்டும் ஒரு 5-10 மினிட்ஸ்க்கு. அதுக்குள்ளே நம்ம இந்த வறுத்து வச்சதை பொடி பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா பொடியை எடுத்து ஸோ 10 மினிட்ஸாக நல்லா கொதிச்சிருக்கு. பச்சை வாசனை எல்லாமும் போயிருக்கும். ஃபஸ்ட்டு இந்த பொடியை போட்டுடலாம். அதில் அப்புறம் இந்த பருப்பு, இதோட இந்த பொடியோட இதோட பருப்போடலாம் சேர்ந்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும் நல்லா. ஏன்னா நம்ம இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இதில் மிளகு எல்லாம் சேர்ந்த காரம் அதில் போட்டிருக்கோம். கரிஹாக்குள்ளெல்லாம் உப்பு புளி தான் பிடிச்சிருக்குமே ஒழிய காரம் பிடிச்சிருக்காது. ஸோ இந்த கரிஹாவோட இது ஒரு 10 நிமிஷம் கொதிச்சாதான் அதுக்குள்ளே பாக்கி இருக்கிற அந்த மல்லியோட வாசனை இதெல்லாமும் பிடிச்சிக்கும். இந்த கதம்ப சாம்பார் நல்லா ஜோராக ரெடி ஆகிடுது. இது இப்போ இறக்கி வச்சுட்டு தாளித்து கொட்டலாம். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். சாம்பாருக்கு கொத்தமல்லி போடலாம். கல்யாண சாம்பார், கதம்ப சாம்பார், இதை நீங்கள் எப்படி வேணாலும் அதை சொல்லிக்கலாம். பட் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் வந்து இந்த 3 மிளகாவத்தில் போடுறேன். ரெடி ஆகிடுது இந்த சாம்பார். எல்லாருக்கும் இந்த சாம்பார் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. திருப்பியும் எல்லாருக்கும் முன்னாடியே சொல்லிக்கிறேன், தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நான் இதெல்லாம் புது வருஷத்தன்னைக்கு தான் நம்ம பண்ண போகிறோங்கிறதுனால முன்னாடியே சொல்லிக்கிறேன் உங்களுக்கெல்லாம். நன்றி, வணக்கம்.